டாக்டர் கலைஞர் அவர்கள் மிகப்பெரிய மாநாட்டினை செம்மொழி அந்தஸ்து பெற்ற பிறகு முதல் செம்மொழி மாநாட்டினை 2010 கோயம்புத்தூரில் கோலாகலமாக நடத்தி காட்டினார். ஏழை மாணவர்கள் ஸ்டேட் போர்டிலே சாதாரண கல்வியும் சிபிஎஸ்இ உயர்கல்வியும் படிக்கிறார்கள் என்ற ஒரு மித்தை உடைத்து எறிந்தார். இன்றைக்கும் என்னவென்றால் ஸ்டேட் போர்டில் தவிர மற்ற எந்த போர்டிலும் தமிழை ஒரு பாடமாக சொல்லிக் கொடுப்பதில்லை. நாம் சொல்லுவதெல்லாம் என்னவென்றால், நீங்கள் இங்கிலீஷ் மீடியத்தில் படிங்கள், இந்தியை படியுங்கள், ஆனால் தமிழை கண்டிப்பாக நீங்கள் படிக்க வேண்டும். தமிழ்நாட்டினுடைய குடிமகனாக இருந்தால் தமிழை நீங்கள் கண்டிப்பாக படிக்க வேண்டும். தமிழ் ஒரு பாடம். அவையோருக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கம். இந்த நிகழ்ச்சிக்கு, இந்த மாநாட்டிற்கு வருகை தந்துள்ள எங்களுடைய மாநாட்டு தலைவர், அண்ணா பல்கலைக்கழகத்துடைய முன்னாள் துணைவேந்தர், இந்நாள் பேராசிரியர், மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய டாக்டர் வேல்ராஜ் அவர்களே, உலகம் போற்றும் உன்னதமான ஒரு தரம் வாய்ந்த பல்கலைக்கழகத்தை நிறுவி அனைவரும் அண்ணாந்து பார்க்கிற மாதிரி பல்கலைக்கழகத்தில் நடத்தி கொண்டிருக்கின்ற நம் வேந்தர், விஐடி வேந்தர், மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய டாக்டர் விஸ்வநாதன் அவர்களே, தமிழ் கூறும் நல்லுலகம் எங்கே எந்த நிகழ்ச்சி நடத்தினாலும், யார் நடத்தினாலும், எப்படி நடத்தினாலும் அதில் போய் நான் உட்கார்ந்து அதை பார்ப்பேன் அல்லது பேசுவேன், கலந்து கொள்வேன், அந்த கோட்டும் சூட்டுமுடன் நான் நடந்து செல்வேன் என்று மிடுக்குடன் நடந்து வந்து 88வது வயதிலும் கலந்து கொண்டிருக்கின்ற இளைஞர், விஜிபி நிறுவனத்தினுடைய தலைவர் டாக்டர் விஜி சந்தோஷம் அவர்களே, மெகா டிவியினுடைய நிறுவனர் திருமதி ஜெயந்தி தங்கபால் அவர்களே, சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஓய்வு பெற்ற நீதிபதியும் தமிழ்நாடு மனித உரிமை ஆணையத்தினுடைய முன்னாள் தலைவருமான நீதிபதி பாஸ்கரன் அவர்களே, அதே போல் இங்கே வந்திருக்கின்ற பல முக்கிய பிரமுகர்களே, உங்கள் அனைவரையும் நான் பல பேரை சொல்லவில்லை என்றாலும் உங்கள் அனைவரையும் வருக 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 என்று மனமுவந்து வரவேற்கின்றேன். இந்த மாநாட்டினுடைய நோக்கமே என்னவென்றால், தமிழ் ஆராய்ச்சி மாநாடுகளை நீங்கள் பல பார்த்திருப்பீர்கள். தமிழ் ஆராய்ச்சி மாநாடுகள் முதலாக முத்திரை பதித்த மாநாடு 1966 கோலாலம்பூரில் தனிநாயகம் அடிகளால் தொடங்கப்பட்ட முதல் ஆராய்ச்சி மாநாடு. அதனுடைய தொடர்ச்சியாக 2வது மாநாடு சென்னையிலே 69 பேரறிஞர் அண்ணா அவர்களால் நடத்தப்பட்ட மாநாடு. 3வது மாநாடு யுனெஸ்கோவில் 1971 பாரிஸ் மாநகரில் நடத்தப்பட்ட மாநாடு. 4வது மாநாடு 1974 யாழ்ப்பாணத்தில் நடத்தப்பட்ட மாநாடு. 5வது மாநாடு புரட்சி தலைவர் எம்ஜிஆரால் 1981 மதுரையிலே நடத்தப்பட்ட மாநாடு. அதற்கடுத்தாற் போல 1987 டத்தோஸ்ரீ சாமிவேல் அவர்களால் கோலாலம்பூரில் நடத்தப்பட்ட மாநாடு. 95 செல்வி ஜெயலலிதா அவர்களால் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் நடத்தப்பட்ட மாநாடு. அதற்கடுத்தாற் போல 2015 மீண்டும் டத்தோ சாமிவாலால் நடத்தப்பட்ட மாநாடு. அதற்கு இடையிலே டாக்டர் கலைஞர் அவர்கள் மிகப்பெரிய மாநாட்டினை, செம்மொழி அந்தஸ்து பெற்ற பிறகு முதல் செம்மொழி மாநாட்டினை 2010 கோயம்புத்தூரில் கோலாகலமாக நடத்தி காட்டினார்கள். மிகப்பெரிய வெளியீடுகள், மிகப்பெரிய மக்கள் திரள், மிகப்பெரிய ஆராய்ச்சியாளர்கள் என்று பலரும் கலந்து கொண்ட மிகப்பெரிய மாநாடு நடத்தி காட்டினார்கள். இதனுடைய தொடர்ச்சியாக 2019 சிகாகோவில் நடைபெற்றது. அதற்கு பிறகு 2ஆக பிரிந்து 2022 சென்னையிலும் கோலாலம்பூரில் நடைபெற்றது. இது ஒரு பக்கம் வரலாறு. இது தவிர பலரும் பல்வேறு ஆராய்ச்சி மாநாடுகளை உலகெங்கும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பல்கலைக்கழகங்கள் நடத்துகின்றன, கல்லூரிகள் நடத்துகின்றன, அமைப்புகள் நடத்துகின்றன. இவையெல்லாம் பெரிய புராணத்தை பற்றியும், கம்பராமாயணத்தை பற்றியும், இலக்கியங்களை பற்றியும், சிலப்பதிகாரத்தை பற்றியும் விவாதிப்பதும், தமிழில் உள்ள சுவைகளை திரும்பி திரும்பி பேசி மகிழ்வதும், பட்டிமன்றங்கள் நடத்துவதும், கவியரங்கங்கள் நடத்துவதும் நம்முடைய புகழை மேலும் மேலும் மெருகூற்றிக் கொள்வதற்கான ஒரு நிகழ்ச்சியாகத்தான் அந்த ஆராய்ச்சி மாநாடுகள் அமைந்திருந்தன. ஆராய்ச்சி கட்டுரைகள் பல்கலைக்கழகங்கள் வெளியிலே பலரும் நடத்தினாலும் பல்கலைக்கழகங்கள் அதையெல்லாம் வாங்கி மாணவர்கள் ஆராய்ச்சி செய்வதற்காக பயன்படுத்தி வந்தன. ஆனால் இன்றைக்கு 21ஆம் நூற்றாண்டிலே தமிழை எப்படி 21ஆம் நூற்றாண்டுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்கான ஒரு வளர்ச்சி மாநாட்டினை தான் சென்ற ஆண்டு கலைஞருடைய நூற்றாண்டை முன்னிட்டு முதல் மாநாடாக, அதுவும் முதல் சிறப்பான மாநாடாக
தமிழ்நாடு திறந்தவெளி பல்கலைக்கழகத்திலே மிக சிறப்பாக நடத்தி காட்டினோம். அதற்காக டாக்டர் பாலசுப்ரமணியம் அவர்கள், அன்றைய பதிவாளரும் பேராசிரியருமான பாலசுப்ரமணியம் அவர்கள் முன்னின்று அந்த மாநாட்டை நடத்தி காட்டினார்கள். 120 ஆராய்ச்சி கட்டுரைகள் வந்தன. அது புத்தகமாக இன்றைக்கு வெளிவர இருக்கிறது. அவ்வளோ சிறப்பான மாநாட்டை நாம் நடத்தி காட்டினோம். அதிலே பல வெற்றிகளை நாம் பெற்றோம். அந்த மாநாட்டினுடைய தலைமை உரையாற்றிய மாண்புமிகு டாக்டர் பொன்முடி அவர்களிடம் நாங்கள் வேண்டுகோள் வைத்தோம். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பொறியியல் கல்லூரிகளிலும் தமிழ் ஒரு பாடமாக அறிமுகப்படுத்த வேண்டும். ஆங்கில மீடியத்தில் அவர்கள் படிக்கட்டும், அல்லது வேறு அவர் விருப்பப்படுகிற மொழியிலே படிக்கட்டும். அதில் நாங்கள் தடை சொல்லவில்லை. உலகம் முழுவதும் நாம் தமிழ் என்ஜினியர்கள் வேலைக்கு போக வேண்டும் என்றால் இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தால் தான் வேலை கிடைக்கும் என்றால் படிக்கட்டும். ஆனால் ஒரு மொழியாக தமிழை படிப்பதற்கான வாய்ப்பை தமிழ்நாடு அரசாங்கம் ஏற்படுத்தி தர வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகோள் வைத்தோம். அதனை உடனடியாக நிறைவேற்றி அதை நமது டாக்டர் வேல்ராஜ் கையிலே கொடுத்தார்கள். டாக்டர் வேல்ராஜ் செயல் வீரர், செயல்மிக்க ஒரு பேராசிரியர், உடனடியாக அதை செயல்படுத்தி காட்டினார். தமிழ்நாடு முழுதும் 495 பொறியியல் கல்லூரிகளில் தமிழை ஒரு பாடமாக அறிமுகப்படுத்தி அது இன்றைக்கு அனைத்து மாணவர்களும் ஒரு மொழியாக அதை படிக்கிறார்கள். மற்ற மாநிலங்களில் வருவர்கள் கூட தமிழை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பாக அது அமைந்திருக்கிறது. அதுதான் முதல் மாநாட்டுடைய வெற்றி. அதனைத் தொடர்ந்து சட்ட கதிரினுடைய 31வது ஆண்டு விழாவை நாங்கள் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தில் நடத்தினோம். அங்கே நாங்கள் வேண்டுகோள் வைத்தோம், சட்டக்கல்லூரிகள் அனைத்திலும் தமிழ் ஒரு பாடமாக அறிமுகப்படுத்தப்பட வேண்டும். ஏனெனில் அந்த காலத்தில் நாங்கள் படிக்கிற காலத்திலெல்லாம் 3 ஆண்டு சட்டப்படிப்பு மட்டும்தான் இருந்தது. அங்கே மொழிக்கு வேலை இல்லை. 24 பாடங்களும் தமிழிலோ ஆங்கிலத்திலோ இங்கிலீஷ் மீடியமோ தமிழ் மீடியத்திலோ படிக்கலாம். மொழிக்கான வேலை இல்லை. ஆனால் 1986 ஜஸ்டிஸ் இதயத்துல்லா இருந்த போது அவர் அறிமுகப்படுத்தினார் 5 ஆண்டு சட்டப்படிப்பை. அந்த 5 ஆண்டு சட்டப்படிப்பில் முதல் 2 ஆண்டு பட்டப்படிப்பு, 3 ஆண்டு பட்டப்படிப்பு, அடுத்த 2 ஆண்டு சட்டப்படிப்பு என்று கொண்டு வந்தார். அந்த 3 ஆண்டு படிக்கிற போது அவர்கள் வரலாறு படிக்கிறார்கள், பொருளாதாரம் படிக்கிறார்கள், மொழி படிக்கிறார்கள். ஆனால் தமிழ் மொழியை அவர்கள் படிக்கவில்லை. அவர்கள் படிப்பதெல்லாம் பிரெஞ்சோ, ஜெர்மனியோ அல்லது வேறு இந்தியோ வேறு மொழியை அவர்கள் படிக்கிறார்கள். தமிழை ஒரு பாடமாக தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சட்டக்கல்லூரிகளும் கொண்டு வர வேண்டும் என்று சட்ட அமைச்சரை வேண்டுகோள் வைத்தோம். அவரை இன்றைக்கு இந்த ஆண்டு முதல் தமிழ்நாட்டில் உள்ள அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தில் இணைந்துள்ள அனைத்து சட்டக்கல்லூரிகளிலும் தமிழ் ஒரு பாடமாக அறிமுகப்படுத்தப்படவிருக்கிறது என்கிற அடுத்த மகிழ்ச்சியான செய்தியாகும். இவையெல்லாம் மாநாட்டினுடைய வெற்றிகள். இந்த பயணத்தை நாங்கள் 2018 மாண்புமிகு மதிப்புக்குரிய நம்முடைய சான்சலர் அவர்களுடைய தலைமையில் மொரீஷியஸ் பிரசிடென்ட், அதாவது குடியரசுத் தலைவர் பரமசிவ பிள்ளை வையாபுரி அவர்களால் 2018 முதல் கருத்தரங்கம் தொடங்கப்பட்டது. அதற்கு பிறகு ஒவ்வொரு ஆண்டும் கருத்தரங்கமாக நடத்தி 2023 மாநாடாக மாற்றி 2வது மாநாடாக வந்திருக்கிறது. இன்றைக்கு இந்த மாநாட்டிலே முக்கியமாக என்னவென்றால், பள்ளிக்கூடங்களில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பள்ளிக்கூடங்களில் தமிழ் ஒரு பாடமாக இருக்க வேண்டும். இன்றைக்கு எடுத்துக்கொண்டால் இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களிலும் ஒரே ஒரு போர்டு தான் இருக்கும். அதாவது மாநில வாரியம், மத்திய அரசாங்க வாரியம், அதாவது சென்ட்ரல் போர்டு அண்ட் ஸ்டேட் போர்டு மட்டும்தான் இருக்கும். ஆனால் தமிழ்நாடு வெள்ளைக்காரர்களால் ஆளப்பட்ட போது மெட்ராஸ் பிரசிடென்சி என்று இருந்த காரணத்தினாலே இங்கே என்னவென்றால் ஆங்கிலோ இந்தியன் போர்டு, மெட்ரிகுலேஷன் போர்டு, ஸ்டேட் போர்டு, சிபிஎஸ்இ சென்ட்ரல் போர்டு, பப்ளிக் ஸ்கூல் போர்டு என்று 6-7 வகையான போர்டு பள்ளிக்கூடங்களுக்கு இருக்கின்றன. இதையெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டிருந்தார் அன்றைய முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் அவர்கள் சமச்சீர் கல்வியினை கொண்டு வந்தார்கள். எல்லா போர்டுக்கும் சமமான ஒரு சிலபஸை அவர்கள் அறிமுகப்படுத்தினார்கள். ஏழை மாணவர்கள் ஸ்டேட் போர்டில் சாதாரண கல்வியும் சிபிஎஸ்சியில் உயர்கல்வியும் படிக்கிறார்கள் என்ற ஒரு மித்தை உடைத்து எறிந்தார். அனைவருக்கும் சமமான. ஆனாலும் கூட இன்றைக்கும் என்னவென்றால், ஸ்டேட் போர்டில் தவிர மற்ற எந்த போர்டிலும் தமிழை ஒரு பாடமாக சொல்லிக் கொடுப்பதில்லை. நாம் சொல்லுவதெல்லாம் என்னவென்றால், நீங்கள் இங்கிலீஷ் மீடியத்தில் படியுங்கள், இந்தியை படியுங்கள், உருதை படியுங்கள், தெலுங்கை படியுங்கள், ஜெர்மனியை படியுங்கள். ஆனால் தமிழை கண்டிப்பாக நீங்கள் படிக்க வேண்டும். தமிழ்நாட்டினுடைய குடிமகனாக இருந்தால் தமிழை நீங்கள் கண்டிப்பாக படிக்க வேண்டும். தமிழ் ஒரு பாடம் என்பதை கண்டிப்பாக கொண்டு வர வேண்டும் என்பதற்காக தான் இந்த மாநாட்டினுடைய உச்ச நோக்கமே.
மாநாடு வர இங்கே வந்து நீங்கள் பேசுகிறவங்க யாரும் இந்த 2 நாளைக்கு வந்து கம்பராமாயணத்தை பற்றியோ அல்லது கம்பனுடைய ரசனைகளை பற்றியோ அல்லது அவருடைய எழுதிய எழுத்துக்களை பற்றியோ அல்லது திருக்குறளை பற்றியோ அல்லது சிலப்பதிகாரத்தை பற்றி பேசப்போவதில்லை. முழுக்க 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 வளர்ச்சி எப்படி கொண்டு போனோம், how we can take our language as an international language and global language and United Nations language. That is our motto. இன்றைக்கு வந்து தமிழை ஐக்கிய நாடுகள் மொழியாக கொண்டு போக வேண்டும் என்றால் என்ன, 7 நாடுகள் அந்த மொழியை ஒத்துக்கொள்ள வேண்டும். தமிழ்நாடு மத்திய அரசாங்கத்தை வற்புறுத்தி அவர்கள் தமிழ் ஒரு மொழியாக கொண்டு வர வேண்டும் என்று சொல்ல வேண்டும். இலங்கையிலே அவர்கள் சொல்ல வேண்டும், மலேசியாவிலே சொல்ல வேண்டும், சிங்கப்பூரிலிருந்து சொல்ல வேண்டும், மொரீஷியஸிலிருந்து சொல்ல வேண்டும், தென்னாப்பிரிக்காவிலிருந்து சொல்ல, அப்படி ஒரு 6-7 நாடுகள் சொன்னால் இன்றைக்கு ஆங்கிலம், பிரெஞ்சு, ஸ்பானிஷ், அரபிக், சைனீஸ் என்று இருக்கிற 6-7 ஐக்கிய நாடு மொழிகளுடன் தமிழும் சேர்ந்துவிடும். தமிழுக்கு நாடு இல்லை என்று யாரும் கவலைப்பட வேண்டாம். நாம் இருக்கிறோம், நாம் தான் நாடு, நாம் தான் உலகம். இன்றைக்கு 188 நாடுகளில் நாம் வலம் வந்து கொண்டிருக்கிறோம். அதற்கு காரணம் தமிழ்நாட்டினுடைய உயர்கல்விதான் காரணம். உயர்கல்வியினால் நம் மாணவர்கள் உலகம் முழுவதும் ஒளி வீசிக் கொண்டிருக்கிறார்கள். அமெரிக்காவிலே போய் பார்த்தால் ஒரு காலத்தில் இன்கம் டேக்ஸ் அசஸியோட பிள்ளைகளும் மிட்டா மிராஸ்தாருடைய பிள்ளைகளும் ஐஏஎஸ் ஆஃபீஸருடைய பிள்ளைகளும் தான் படித்துக் கொண்டிருந்தார்கள். இப்பொழுது கிராமத்தில் உள்ள குப்பன் சுப்பனுடைய பிள்ளைகள் கூட அமெரிக்காவினுடைய தெருக்களிலே பெரிய பதவிகளில் வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் நம்முடைய உயர்கல்விதான் காரணம். அவர்கள் இன்றைக்கு தமிழை அமெரிக்காவில் தூக்கி பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஊருக்கு ஊர் தமிழ்ச்சங்கங்கள், தமிழ் மொழி அமைப்புகள், பண்பாட்டு நிகழ்ச்சிகள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதே போல வளர்ச்சி, அதாவது இதெல்லாம் வளர்ந்த நாடுகள். வளராத நாடுகளாக இருக்கிற அதாவது வளர்ந்து கொண்டிருக்கிற நாடுகள் மலேசியாவிலும் இலங்கையிலும் அதே போல் வந்து மொரீஷியஸிலும் போன்ற நாடுகளில் நாம் நிறைய உதவி செய்ய வேண்டியிருக்கிறது. ஆசிரியர்களை அனுப்ப வேண்டும், புத்தகங்களை கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும். அவையெல்லாம் இந்த மாநாடு எடுத்து சொல்லும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இந்த மாநாட்டிலே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி வெரி இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட். இன்றைக்கி என்னன்னாக்கா நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை செஞ்சு காட்டிடும். அதை இன்றைக்கி ஒளிவண்ணன் ஊராக போய் பேசிட்டு இருக்கேன். நான் அவர் பதிப்பாளர்னு நினச்சிட்டு இருந்தேன். இன்றைக்கி அவர் போய் சட்டக்கல்லூரியில் போய் சட்ட புத்தகங்களை ஏன் வந்து ஜூனியரை வச்சு தேடின்னு இருக்கீங்க, ஒரு பட்டன் தட்டி ஒரு வார்த்தைகளை போட்டால் அது சம்பந்தமான வழக்குகளெல்லாம் உங்கள் டேபிளில் வந்துவிடும் என்பதை அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் தமிழ் மொழி மூலமாக வர வேண்டும். அதே போல் எடுத்துக்கொண்டால் தமிழ் மொழியை எளிதில் எவரும் எந்த மூலையிலும் இருந்தும் பயன்படுத்துகிற ஒரு வகைக்கு நம் மொழியை கொண்டு வந்தோமானால் தமிழ் மொழியினுடைய வளர்ச்சி மட்டுமல்ல, தமிழுடைய இனிமையை, தமிழுடைய அருமையை, தமிழுடைய அறத்தை, தமிழுடைய செல்வத்தை உலகம் முழுவதும் பகிர முடியும். அதற்கான வாய்ப்பாகத்தான் இந்த மாநாட்டை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். இன்றைக்கு இன்னும் உயர்நீதிமன்றத்தை தமிழ் கொண்டு வருவதற்காக போராட்டங்கள் நடைபெறுகின்றன. தினமும் பலரும் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வரவே இல்லை. அதற்கான இன்னும் நிறைய முட்டுக்கட்டைகள் இருக்கின்றன. அவையெல்லாம் இந்த மாநாடு வழிகாட்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசு அலுவலகங்களிலும் தமிழ் இருக்கிறது. ஒன்றிய அரசு அலுவலகங்களில் தமிழ் இல்லை. ஏனென்றால் மாநாட்டில் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த அரங்கத்திலே காலையிலிருந்து மாலை வரை 2 நாட்களும் தலை சிறந்த தமிழ் அறிஞர்கள், தமிழ் ஆர்வலர்கள், பதவியில் உள்ளவர்கள், அதிகாரத்தில் உள்ளவர்கள், எடுத்து செல்லக்கூடியவர்கள் எல்லாம் பலரும் பேச இருக்கிறார்கள். அதே போல் 3 அரங்கங்களில் ஆராய்ச்சி கட்டுரைகள் 150 கட்டுரைகள் வாசிக்கிறார்கள். 2 நாளில் விதவிதமான கட்டுரைகள் வந்திருக்கின்றன. அவைகளெல்லாம் இங்கே வாசிக்கிறார்கள். அவை அனைத்தும் நூலாக வர இருக்கின்றன. நூலாக வந்த பிறகு அவை அனைத்தும் பல்வேறு அரசு நிறுவனங்களுக்கும் பல்கலைக்கழகங்களுக்கு நாங்கள் அனுப்ப இருக்கிறோம். அந்த வகையில் இந்த மாநாடு மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமான மாநாடாக அமையும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். விரைவிலே நம்முடைய அமைச்சர்கள் வந்து சேர்வார்கள் என்று நினைக்கிறோம். எந்த நிமிஷத்திலும் அவர்கள் வரலாம். 10:45 11 மணிக்குள்ளே அவங்க வரன்னு சொல்லியிருக்காங்க. வந்த பிறகு தான் நாங்கள் குத்துவிளக்கு ஏற்றலானே வைத்திருக்கிறோம். ஆகவே உங்கள் அனைவரையும் இந்த நல்ல நேரத்திலேயே, ஏன்னா நம்ம பேச்சை கேட்கலனாலும் பரவாயில்லை, உங்கள் அனைவரையும் உங்கள் வாயிலாக அமைச்சர்களையும் வரவேற்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். வருக வருக, வந்து தமிழை வளர்ப்பதற்கான அனைத்து பணிகளும் செய்க என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த மாநாட்டிலே கணினி தமிழ் வளர்ச்சிக்கு தேவையான மொழிபெயர்ப்புகள்
மற்றும் இயற்கை மொழி செயலாக்க மொழி கட்டமைப்புகளையும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பங்களையும் உருவாக்கம் செய்து பயன்பாட்டுக்கு கொண்டு வரும் நோக்கில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் பயிலும் மாணவர்களை ஈடுபடுத்துவதற்கு ஏதுவாக தமிழ் மொழி தொழில்நுட்ப ஆய்வு ஒன்றை அமைப்பதற்கு அமைக்க வேண்டும். அதாவது இங்கே வந்து என்ன பண்ணாங்க, 495 அதாவது கல்லூரிகளில் தமிழ் கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் சென்டர் உருவாக்கியாச்சு. லாங்குவேஜ் லேப் ஒன்று உருவாக்கணும். ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த கல்லூரி மாணவர்களும் சென்னைக்கு சென்டருக்கு வந்தால் அல்லது வெளிநாட்டுக்காரங்க வந்தால் வெளி மாநிலத்துக்காரங்க வந்தால் லாங்குவேஜ் லேப், இன்றைக்கி அமெரிக்காவில் போய் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பல்கலைக்கழகத்தில் லாங்குவேஜ் லேப் இல்லை அப்படின்னா அந்த பல்கலைக்கழகமே கிடையாது. இன்றைக்கு நம் மாணவர்கள் ஜெர்மனியில் போய் படிக்கிறார்கள். ஜெர்மன் மொழியை 6 மாதத்திற்குள் கற்றுக்கொள்ள வேண்டும். ரஷ்யாவில் போய் படிக்கிறார்கள், 6 மாதத்திற்குள் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி கற்றுக்கொள்வதற்கு பயன்படுவது லேப், அதாவது லாங்குவேஜ் லேப். அதுபோல் இங்கேயும் அண்ணா பல்கலைக்கழக லாங்குவேஜ் லேப் உருவாக்குவதற்கு அரசு உதவ வேண்டும். அரசு ஏன்னா பல்கலைக்கழகத்துக்குன்னு ஒரு லிமிட்டட் சோர்சஸ் தான், அதுக்காக பலரும் உதவ வேண்டும் என்று கேட்டு இதை உங்களை அனைவரும் மீண்டும் வரவேற்று நிறைய ரெசல்யூஷன்ஸ் நாங்கள் தயார் பண்ணி வச்சுருக்கோம். மாநாட்டினுடைய கடைசி நாட்களில் அந்த ரெசல்யூஷன்ஸ் எல்லாம் வாசிப்போம். நீங்கள் ஏதாவது யாராவது இந்த மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும், இந்த தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என்றால் டாக்டர் முத்துவேல் அவர்களிடமோ அல்லது எங்களுடைய குழுவினரிடமோ தொடர்பு கொண்டால் அவையும் பரிசீலித்து ஏற்றுக்கொள்ளப்படும். நாளைக்கு 3 மணிக்கு ஒரு செஷனே ரெசல்யூஷன் செஷனில் வச்சுருக்கோம், புத்தக வெளியீடு செஷன் வச்சுருக்கோம், திட்டமிடல் செஷன் வச்சுருக்கோம். அந்த அரங்கத்தில் இவை அனைத்தும் விவாதிக்கப்படும். இந்த மாநாட்டிலே இந்த 2 நாட்களில் முதல் அமர்வாக கல்வி நிறுவனங்களில் தமிழ், தமிழ் தகவல் தொழில்நுட்ப கணினித்துறைகளில் தமிழ், செய்தித்தாள் வானொலி தொலைக்காட்சி சமூக ஊடகங்களில் தமிழ், தமிழ் மொழி இலக்கியங்களில் வளர்ச்சி, அயலகத்தில் தமிழ் வளர்ச்சி, இசை நடனம் நாடகம் திரைப்படங்களில் தமிழ், மொழிபெயர்ப்பு பதிப்பு நூல்கள் மின்னூல்கள் இதழ்கள் போன்றவற்றில் தமிழ். இன்றைக்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழில் ஒரு நூல் கூட ஒரு ஜேர்னல் கூட இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டு அந்த என்ன ஐஎஸ்பி என்ன ISFN என்கிற கோடை உடைய ஒரு நூல்கள் கூட இல்லை. அதில் வெளிவந்தால் தான் இவங்க வெளிநாட்டுக்கே வேலைக்கு போக முடியும். ஒரு ஜேர்னல் கிடையாது. தமிழ் மட்டும் இல்லை, பல மொழிகளில் இல்லை, பல சப்ஜெக்டுக்கே இல்லை. இவை கொண்டு வருவதற்கான முயற்சிகளை பலரும் நான் வந்து இன்றைக்கு விஐடி வேந்தரன் வேண்டிக் கொள்வதெல்லாம் நீங்கள் முன்னின்று உங்கள் கல்லூரியில் என்னென்ன பாடங்கள் சொல்லிக் கொடுக்கிறீர்களோ அவைகளுக்கு இன்டர்நேஷ்னல் ஜேர்னல் கொண்டு வருவதற்கான முயற்சியை செய்ய வேண்டும். அதற்கு 3 கோடுகளை வாங்க வேண்டும். வாங்கினால்தான் அந்த பத்திரிக்கை வரும். 7 நாடுகளிலிருந்து போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இருக்க வேண்டும். அவர்கள் இருந்தால்தான் அந்த ஜேர்னல் இதில் கட்டுரை வந்தால் தான் அவர்களுக்கு உரிய மரியாதை கிடைக்கும். அதற்கான வாய்ப்பே இங்கே இருக்கிற பேராசிரியர்களுக்கும் இல்லை, ஆராய்ச்சியாளர்களுக்கும் இல்லை. ஆகவே அதற்கான முயற்சி செய்வதற்காக ஒரு செஷனே போட்டிருக்கோம். அரசு அலுவலகங்கள் நீதிமன்றங்களில் தமிழ், அதே போல் இணைய வழி வணிக வழி பொது வழியில் தமிழ், தமிழ் வளர்ச்சிக்கான திட்டங்கள் செயல் வடிவம் வேலைவாய்ப்பு தீர்மானங்கள் மற்றும் நூல் வடிவுக்கு என்ற தீர்மானம் ஒரு செஷன் போட்டிருக்கோம். கடைசியாக நிறைவு விழாவும் விருது வழங்கும் விழாவும் இருக்கிறது. வளர்த்தமிழ் மாமணி என்கிற விருதினை வழங்க இருக்கின்றோம். அதில் தலை சிறந்த தமிழ் அறிஞர்களுக்கும் தமிழ் நிறுவனங்களுக்கும் விருது வழங்க இருக்கிறோம் என்பதை தெரிவித்து உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்து வருக வருக என்று வரவேற்று அமர்கிறேன். நன்றி, வணக்கம்.